Hi, this is Shivarajni. I am completed to Diploma Computer Science Engineering. Currently, I am working to Jaffa Resource Management in Senior HR. Now, I am applying to Skill Certificate from World Skill Council as a Senior HR Admin Manager. Thank you. Hi Nancy. Hi ma'am. Good afternoon. Good afternoon. Tell me about your profile. Yes ma'am. My name is Nancy. Okay. I'm from Avinashi. I am worked as a store in charge Okay. past 9 years. 9 years. Yes ma'am. Okay. What is your natural job there? Yes ma'am. ஒரு பையன்கிட்ட இருந்து எனக்கு வந்து என்ன சொல்றது ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னாக்கா நான் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து சப்ஜெக்ட் கொடுக்குறது இந்த மாதிரி தான் எனக்கு ஒர்க். Nature of job. Timings-லாம்? டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 8:30 9 o'clock ஸ்டாஃப் உங்களுக்குலாம் 9 o'clock கிரேஸ் டைம் வந்து 9:10 ஸோ அப் டு 7:30 வரைக்கும் இருக்கணும். Super, super. Okay, fine. என்ன பேக்கேஜ் வாங்கிட்டு இருந்தீங்க? 28 கேஷ் அண்ட் ஹேண்ட் மேம். Take off for 28. Okay. என்ன பர்பஸ்க்காக அங்கே ரிலீவ் ஆகிறீங்க? பர்பஸ்னா அதை விட கொஞ்சம் சேலரி இன்க்ரிமெண்ட் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த பக்கம் சென்னை சைட் சேலரி லேர்னிங்காக ஜாப் சேஞ்ச் பண்ணுவீங்க, ரைட்? எஸ் மேம். ஓகே, ஃபைன். என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அப்ராக்ஸா என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் 35,000 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மேம். ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்தோன்னா பிஜி இந்த மாதிரி செலவெல்லாம் இருக்குது. ஓகே. ஸோ நம்ம ஒரு வீடே எடுக்கிறோன்னா கூட குக்கிங்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது 35 இருந்தால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு மேனேஜ் பண்ணலாம். ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மேம் எனக்கு வந்து 2 டாட்டர்ஸு. ஃபர்ஸ்ட் டாட்டர்ஸ் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் டாட்டர் வந்து 12th பண்ணிட்டு இருக்காங்க மேம். ஓகே. ஹஸ்பண்ட் வந்து மலேசியாவில் இருக்காங்க. மலேசியாவில் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சூப்பர். இப்போ இன்கேஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகுறீங்க அப்படின்னா சோர்ஸ் நீங்கள் பார்த்து வச்சுட்டீங்களா? பிஜி ஒர்க் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. கிட்ஸ் என்ன பண்ணுறாங்க 2 பேரும்? படிச்சுட்டு இருக்காங்க. என்ன படிக்கிறாங்க? இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர். ஓகே. அண்ட் சின்ன பொண்ணு வந்து 12th பண்ணிட்டு இருக்காங்க. 12 பண்ணுறாங்க. ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் வர மாதிரி இருந்தால் பாப்பா 2 பேர் யார் பார்த்துப்பாங்க? அவங்க வந்து எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு வந்துடுறாங்க. பார்த்துப்பாங்க. ப்ராப்ளம் இல்லை இல்லையா? சரி, அந்த நோட்டீஸ் பீரியட் ஏதாச்சும் இருக்கா? நோட்டீஸ் பீரியடுன்னு ஒரு 15 days இருக்குங்க மேம். நான் ஆல்ரெடி வந்து ரெடி ஆகுறேன் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதனால் நோ ப்ராப்ளம் மேம். நம்ம இமீடியட்டாக பிகாஸ் நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா நம்ம எந்த கம்பெனிஸில் சேர்ந்தாலும் ப்ரொஃபஷனலாக ப்ராப்பராக ரிலீவ் ஆகி வரும். Yes, ஸோ அந்த ரீசனால தான் கேட்குறேன். அண்ட் தென் இப்போ நான் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க ஜாப் பார்த்தீங்கன்னா இமீடியட் ஜாயினிங் மாதிரி இருக்கும். அது பாசிபிள் தான். யா மேம். ஸோ இமீடியட் ஜாயினிங் அப்படின்னா கம்மிங் 27th ஓகே பாசிபிள். நைஸ் மேம். ஓகே. ஸோ நான் என்ன ஜாப் நேச்சர் ஆஃப் ஜாப்னு உங்களுக்கு சொல்கிறேன். நைஸ் மேம். பட் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேவானன்றது எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் Okay. ப்ராசஸ் நம்ம அதுக்கப்புறம் பேசலாம். ஷியோர். இப்போ நீங்கள் பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. பட் நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலவெண்டடாக என்னால் இப்போ இங்கே வந்து ஜாப் ஓப்பனிங் கிடையாது. ஸோ என்கிட்ட ஓப்பனிங் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் கம்பெனியில் லைக் ப்ரைவேட் கம்பெனி சர்வீஸ் சென்டர். ஸோ அது வந்து இப்போ நம்ம ஒரு நியூ வெஹிக்கிள்லாம் போச்சுன்னா அதுக்கப்புறம் சர்வீஸ்க்கு வரும் இல்லையா? ஸோ அந்த ஒரு கம்பெனியில் அட்மின் ஜாப்க்கு தான் வந்து உங்களை நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அங்கே உங்களோட நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன இருக்கும் அப்படின்னா லைக் அங்கே என்ன கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் ஆகும். பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்ன்றது இருக்காது. என்ன மாதிரி நேச்சர் ஆஃப் ஜாப் இருக்குன்னா அங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 40+, அது வந்து சின்ன பிரான்ச் தான். ஓகே. ஸோ ஒரு 40+ மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுடைய அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ். இப்போ நீங்கள் இங்கே எப்படி லோட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கே அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து எந்த அக்சசரிஸ் எப்போ வாங்குறாங்க, என்னென்ன வாங்குறாங்க, லைக் ஆர்டர் போடுறது. இப்போ பார்ட்ஸ் வைஸ் ஆர்டர் போடுறாங்கன்னா எந்த டேட்டில் ஆர்டர் போட்டாங்க, என்ன பார்ட்ஸ் ஆர்டர் போட்டாங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அந்த ரிப்போர்ட் எடுத்து எண்ட் ஆஃப் த மந்த் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மேனேஜர் இருப்பாங்க, சீனியர் HR மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே. இதுதான் வந்து உங்களுடைய நேச்சர் ஆஃப் ஜாப். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரோல் உங்களுக்கு ஓகேவா? ஓகே மேம். என்ன ப்ராப்ளம். பிகாஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே வேறு. ஸோ இதுக்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப நீங்கள் கிளியர் ஆஃப் மைண்டாக இருக்கணும். அதுதான் கேட்குறேன். ஏன்னா நமக்கு வந்து லைக் ஒரு ஜாப் இன்ட்ரெஸ்டடாக லைக் அது பிடிச்சிருந்தா தான் அதோட அவுட்புட் நல்லா இருக்கும். ஸோ அந்த ரீசனால கேட்குறேன். அது உங்களால் பண்ண முடியும். ஓகே. நோ ப்ராப்ளம். நாட் அ இஷ்யூ இல்லை. பட் அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு பேக்கேஜ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே 28 நீங்கள் 35 எக்ஸ்பெக்டேஷன் பண்ணீங்க. ஸோ